அமெரிக்கா 18 இடங்களில் தாக்குதல் நடத்தினார்கள். இவர்கள் 21 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது 2 நாள்ல நடந்தது. அப்ப ஈரான் வைக்கிற கண்டிஷன்ல ஹெர்மூஸ் ஜலசந்தி எங்க ஊர் இடம், அது ஏன் இடம், அது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்டிக்கல் மைல் அளவீட்டில் பார்க்கும்போது அது எங்க இடமா வருது. இப்போ உனக்கு கரையிலிருந்து ஒரு 20 அடி 2 18 மைல் 15 மைல்னா அப்படி வரும்போது எங்களுக்கு வருது. நிறுத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிவிட்டா, அந்த ஹெர்மூஸ் வளைகுடாவில் அமெரிக்காவுடைய சாப்பர், அதுக்கு பேர் அப்பாச்சி ஹெலிகாப்டர்ல 2 பேர் போய் உளவு பார்த்தான்னு. காணாங்குறைக்கு அப்பாச்சி உடைஞ்சுது, F-35 உடைஞ்சுன்னா உலகத்தில் அசிங்கம், அமெரிக்காவுக்கு கேவலம், அமெரிக்கா கண்டுபிடிப்பு எல்லாமே. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் போர் மறுபடியும் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரும்ப ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டு இருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் உலக மக்களிடம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கான விளக்கம் சொல்லுங்க. அதாவது நீங்க பேசும்போதே மூடியாச்சுன்னு சொல்லிட்டீங்க, அதான் உண்மை. இப்போ ஹெர்மூஸ் வளைகுடால தான் கப்பல் போகும், அது கடல் பகுதி. ஹெர்மூஸ் என்பது ஒரு கடல் பகுதி. இப்போ ஏன் மூடினாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க நீங்கள். ஏன் மூடினாங்க, அடுத்து என்னன்னு கேட்குறீங்க. ஹெர்மூஸை மூடியாச்சு, ஏன் மூடினாங்க? ஹெர்மூஸ்னா என்னது? கடலில் இருக்கக்கூடிய ஒரு வலைதளம், முக்கியமான ஜலசந்தி. அதாவதுங்க, அமெரிக்கா 18 இடங்களில் தாக்குதல் நடத்தினார்கள். இவர்கள் 21 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது 2 நாளில் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, அமெரிக்கா 100 நாட்களாக போராடியும் வெற்றி பெற முடியவில்லை. யார? ஈரான். அப்ப ஈரான் வைக்கிற கண்டிஷன்ல ஹெர்மூஸ் ஜலசந்தி எங்க ஊர் இடம், அது ஏன் இடம், அது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்டிக்கல் மைல் அளவீட்டில் பார்க்கும்போது அது எங்க இடமா வருது. இப்போ உனக்கு கரையிலிருந்து ஒரு 20 அடி 2 18 மைல் 15 மைல்னா அப்படி வரும்போது எங்களுக்கு வருது. அந்த அடிப்படையில் ஹெர்மூஸ் எங்க இடத்த நீங்க எப்படி உங்களுக்கு தர முடியும் என்று அவங்க கேட்குறாங்க. ஆனா அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் சொல்கிறது இல்லை, அது பொதுப்பாதை. இப்போ இவங்க சொல்றாங்க பொதுப்பாதைன்னா நாங்கள் போகக்கூடாது என்று சொல்லவில்லை. உலகத்தில் எல்லா நாடுகளும் போகலாம். ஆனால் அதற்கு ஒரு வரமுறை என்றால் அதற்கு எங்களுக்கு சில கட்டணம் தரணும். அப்போ அவங்க சொல்றாங்க உலக நாடுகள் கட்டணம் அமெரிக்கா உலக நாடுகள் அமெரிக்கா சொல்கிறது கட்டணம் தரவே முடியாது. அமெரிக்காவுக்கு என்னன்னா, இவங்கிட்ட பணம் கட்டணத்து ஏறிச்சுன்னா இவன் ஆயுதங்களை வாங்கி சும்மையே நம்மளை சாகடிச்சிட்டான், ஆயுதங்களை வாங்கி குவிச்சுட்டா நம்ம பாடு சிக்கல்னு பயப்படுறான். இப்போ அவங்க எவ்வளோ கட்டணம்னா, இந்திய மதிப்பிற்கு ஒரு கப்பலுக்கு 20 கோடி ரூபா, அல்லது 18 கோடி 19 கோடின்னு வைங்களேன், 2 மில்லியன் வச்சுக்கிடுங்க. அப்போ 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். அப்போ 95 லட்சம் 9 லட்சம் 9 கோடி. அப்போ 19 கோடி வருதுன்னு வைங்களேன். 19 கோடியை கொடுத்து இப்போ 27,000 கோடி சம்பாதிச்சிருக்கான் இது வரைக்கும். இப்போ இவ்வளோ நாளில் 27 கோடி 100 நாளில் சம்பாதிச்சான்னா அப்போ எவ்வளோ சம்பாதிப்பான் ஒரு வருஷத்துக்கு? அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்துது. காசே கொடுக்கக்கூடாது, அவன்கிட்ட காசே சேரக்கூடாது கேட்டப்பட்ட. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, பிளாக் ஹேடு போட்டான் தடை. அந்த பிளாக் ஹேடை உடைச்சிக்கிட்டு டெய்லி 26 கப்பல்களை அனுப்பினான். யாரு? ஈரான். ஒரு கப்பலுக்கு 15 கோடி 20 கோடி அப்படி வாங்கிட்டு இருந்தான், 18 கோடி அப்படி. அதுக்கு டோல் போடக்கூடாதுன்னு சொன்னோன்னா ஈரான் சொல்லுது, டோல் அல்லப்பா, அது எங்கள் பிராந்தியம், அங்கே செல்வதற்கு பாதுகாப்பாக அனுப்ப வேண்டியது எங்கள் பொறுப்பு. கடலில் கண்ணிவெடி கிடக்கு, திருடர்கள் பிரச்சனை இருக்குது, சச் மேபி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் தான் ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் நிறைய கப்பல் போகிறோன்னா கடல் ரொம்ப பொல்யூட்டட் ஆகுது, அதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு, அதனால் எங்களுக்கு ஒரு கட்டணம் கொடுக்கணும்னு அவன் சொல்கிறான். இது ஒரு நிபந்தனை. 2வது நிபந்தனை, எந்த காலத்திலும் அணு ஆயுதத்தினுடைய துகள்களை தரமாட்டேன். 3வது, ஹிஸ்புல்லாவை தாக்கக்கூடாது. நீ எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் உறவோ அதே மாதிரி எங்களுக்கு ஒன்று. 4வது, எங்கள் பணத்தை உடனே வெளியிடணும். இப்படி ஒரு 10-14 கண்டிஷன் இவனும் அவனும் மாற்றி வச்சுருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்னு அமெரிக்கா சொன்னான். நாங்கள் நல்ல முறையில் பேசுகிறோம், இன்றைக்கி வியாழக்கிழமை நேற்று புதன்கிழமை அக்ரிமெண்ட் ஆயிரப்போகுது, வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையாக ஆயிடக்கூடாதுன்னு பெஞ்சமின் நேதன்யாகு திட்டி 2 பேரும் போர் பண்ணாங்க. இடையில சொன்னேன், இப்போ போன வாரம் தாக்குனாங்க விஷயம், நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிவிட்டான், அந்த ஹெர்மூஸ் வளைகுடாவில் அமெரிக்காவுடைய சாப்பர், அதுக்கு பேர் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் 2 பேர் போய் உளவு பார்த்தான்னு பார்த்துருக்கான். அதை கண்டுபிடிச்சி ஈரான் என்ன செஞ்சுட்டான்னா அடிச்சிட்டான். அடித்து 2ஆக பொழந்துட்டு, எது சாப்பர்
ரெண்டா பொழந்து படார்னு உடஞ்சி விழுந்துட்டுல. அவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானுங்க. யாரு? விமானிகள் தண்ணிக்குள்ள விழுந்து அப்புறம் ட்ரோன் வச்சு தூக்கியாச்சு. இதுதான் போருக்கு காரணம். அமெரிக்கா என்ன பண்ணி போட்டான், பழிக்கு பழி வாங்குறதுக்குன்னு என்னுடைய அப்பாச்சி உலகத்திலே ஃபேமஸ் ஆனது. அமெரிக்காவை ஃபுல்லாக கேவலப்படுத்திட்டான். அமெரிக்காவுடைய எஃப் சீரியஸ் ஃப்ளைட்டு, அப்பாச்சி ஃப்ளைட்டு, கப்பல் ஃப்ளைட்டு எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. அமெரிக்கா உள்ளே போக பயம். காரணம் குறைக்க அப்பாச்சி உடைஞ்சிது, F-35 உடைஞ்சுன்னா உலகத்தில் அசிங்கம். அமெரிக்காவுக்கு கேவலம். அமெரிக்கா கண்டுபிடிப்பு எல்லாமே ஒஸ்ட்டாக போயிட்டுன்னு அசிங்கமாயிரும். அதனால் அமெரிக்கா என்ன சொன்னா, இப்போ கோவத்தில் தாதா தானே நான் தாக்குறேன்னு சொல்லி அவனுடைய எலக்ட்ரிசிட்டி, அவனுடைய தண்ணி குடிக்கிற இடம், அவனுடைய இன்னொரு இடம்னா ஏவுகணை தளங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டான். அடித்த உடனே கொதிநிலைக்கு போயிட்டான். IRGC கொதிநிலைக்கு போய் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், ஜோர்டானில் அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய F-35 விமான தளங்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக தாடுன்னு ஒரு தாடுன்னு ஒன்று வச்சுருக்கான். தாடு தான் உலகத்திலே பெருசு. வெளிநாட்டிலேருந்து கப்பல்கள் விமானங்கள் வந்தால் அதை தடுத்து அழிக்கிறது. விமானங்களை அழிக்கும், அப்புறமா என்ன பொருள் வந்தாலும் சரி, மிசைல் வந்து அழிக்கும், ட்ரோன் வந்தால் இருக்கும். அதுதான் தாடு, டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை வச்சு பாதுகாத்து வச்சுக்கிட்டு உள்ள எதை வச்சுருந்தான், F-35 விமானங்களை நிறைய நிறுத்தி வச்சுருந்தான். அது ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள எல்லை பகுதின்னு சொல்லப்படுது. அந்த பகுதியில் ஈரான் வந்து அடித்தான். அடித்து தளங்களை காலி செஞ்சிச்சு. குவைத்தில் காலி, பஹ்ரைனில் காலி. பெரிய மோதல் வந்து அதோடு நிறுத்தலை ஈரான். அடித்து நீ 18 இடத்துல அடிச்சியா, நான் 21 இடத்துல அடிப்பேன். ஈரான் 21 இடத்துல அடித்தது மட்டுமல்லாமல் தற்போது ஹெர்மூஸை இழுத்து மூடிட்டான். அப்போ நான் எந்த கப்பலும் போவாதுடா மோனே. ஏன் போவாது? இனி எந்த கப்பலும் போகலைன்னா உலகத்தில் விலை ஏறும். இப்போ நம்ம நாட்டிலலாம் ஏறும், அமெரிக்காவில் பிரச்சனை வரும். இனி நீ பார்த்துக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம செத்தாலும். அதாவது ட்ரம்ப் தான் சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட வந்து பெட்ரோலியம் ரொம்ப நிறைய இருக்குது எங்ககிட்ட. ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு விஷயம் ஒன்று ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, எங்ககிட்ட பெட்ரோலியம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இந்த உலக நாடுகள் வந்துட்டு அமெரிக்காவே ஒரு பெட்ரோலியத்துக்கான ஒரு வர்த்தக நாடாக கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வரல வர்த்தகத்துக்கான ஒரு முனையமா மாத்துறதுக்கு தான் ட்ரம்ப் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்காரு. அதாவது அமெரிக்கா வந்து பெட்ரோல் வச்சு என்ன செய்ய, அவனுக்கு வியாபாரம் போக்குவரத்து எல்லாம் உலக நாடுகள் செழிப்பாக இருந்தால் தானே அவனுக்கு வியாபாரம் நடக்கும். அவன் பெட்ரோல் வச்சு அவனே போட்டுக்கிட்டு இருந்தால் அவன் எப்படி பிழைக்க முடியும்? அவனுக்கு பிஸ்னஸ் எங்கே இருக்குது? இந்தியாவோடு இருக்குது. அவனுக்கு பிஸ்னஸ்ஸு மத்திய கிழக்கோடு இருக்குது. மத்திய கிழக்கில் அமெரிக்க கம்பெனிகள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து தான் பெட்ரோல் அவனுக்கு வாங்கி தான் விற்கிறான். அவன் பெட்ரோலை ஒன்றும் யூஸ் பண்ணலை. குவைத்திலேருந்தும் மற்ற நாடுகள்லேருந்தும் பெட்ரோலை வாங்கி விற்கிறான். இப்போ இந்த நாடுகள் பெட்ரோலை சாதாரணமாக விற்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் வருது. அதுதான் பெட்ரோ டாலர் ஒரு பாலிசி. அதாவது சவுதி அரேபியாவோ, கத்தரோ, அப்புறமா பஹ்ரைனோ, துபையோ, யாராக இருந்தாலும் சரி, குவைத்தோ, பெட்ரோல் விற்கன்னா குடுக்கல் வாங்கல் பணம் எதில் பண்ணணும்? அமெரிக்க டாலரில் பண்ணணும். அந்த நாட்டில் உள்ள ரியாலிலோ தினார்லேயே பண்ணக்கூடாது. யார் பெட்ரோல் இந்த நாடுகள்கிட்ட வாங்கினாலும் எதில் பண்ணணும்? அமெரிக்க டாலரில் தான் பண்ணணும். உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் இப்போ பண்ணுறான். யூரோ இதில் பண்ணலாம், யுவானில் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு ஈரான் சொல்லிகிட்டு இருக்கான். அதே போன்று ரஷ்யாவும் சொல்லுது, சீனாவும் சொல்லுகிறது. அப்போ அமெரிக்கா பெட்ரோல்கள் வைத்திருக்கிறார்கள், நிறைய வச்சுருக்காங்க, நிறைய அளவில் வச்சுருக்காங்க, சவுதியோட கூட. ஆனாலும் அது அவநாட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பிரச்சனைகள் தாக்க மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பொருளாதார கையங்கள் உலகம் முழுவதும் இருக்குது. சவுதியில் இருக்குது, கத்தரில் இருக்குது, துபாயில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, ஓமனில் இருக்குது, ஈரானில் இருக்குது, சிரியாவில் இருக்குது. அவன்கிட்ட இல்லாதில்லை. இங்கேருந்து கோடிக்கணக்கான பணங்கள் அவனுக்கு செல்லுது. அப்படி இருக்கும்போது ஆயுதங்களை விற்கிறது முக்கியமாக இந்த நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எல்லாத்துலேயும் ஈரானுடைய கைகள் ஓங்கிவிட்டால் அமெரிக்கா காலியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய மைக்ரோ சாஃப்ட்வேர், அமெரிக்காவுடைய IBM, அமெரிக்காவுடைய டெஸ்லா, அமெரிக்காவுடைய அமேசான், இன்னும் நிறைய கம்பெனி உங்களுக்கு தெரியும். அவ்வளவுமே மத்திய கிழக்கில் வச்சிருக்காங்க. அப்போ அங்கே வந்து நாளைக்கு ஈரானால பிரச்சனை வந்துட்டா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பட்டார்னு விழுந்துடும், சரிஞ்சிடும். பெட்ரோல் மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்னஸ் இருக்கு. சார், இப்போ நம்ம அமெரிக்காவை பற்றி பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இந்தியாவை பற்றியும் சில கேள்விகள் இருக்குது. ஹார்மோஸை மூடிட்டாங்க, ஏற்கனவே இங்கே பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. LPG கேஸ் வந்து இது மேலும் தட்டுப்பாடு ஏற்படுமா? மறுபடியும் பெட்ரோல் விலை கூடுமா? நம்மளை போன்ற
எங்களை போன்ற நடுத்தர மக்களுடைய நிலை என்னவாகும் சார்? அதாவது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அதிகமான பெட்ரோல் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கான் அமெரிக்கா. இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, அமெரிக்கா வந்து நிறைய இயற்கையாகவே பெட்ரோல் கிணறுகள் அவன்கிட்ட இருக்குது. இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வாங்கி வச்சுருக்கான். சைனாவும் பெரிய அளவில் கட்டி வச்சுருக்கான். நம்ம ஜி இருக்கார் பாருங்க, மோடிஜி, ஒன்றுமே கிடையாது, ஒரே வாயில் வர சுட்டுறதான். பெட்ரோல் சேமிப்பு கணக்குன்னு கிடையாதுங்க. சும்மா சொல்லுவாங்க நாங்கள் 5% 5%. மக்கள் என்ன கேட்குறான், இனி 25 ரூபாய்க்கு வாங்கின ஒரு வெண்டைக்காய் வந்து 35 ரூபா ஆயிரும். பருப்பு எல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் வருது, எண்ணெய் வெளிநாட்டிலேருந்து தான் வருது, தங்கம் ஃபுல்லாக இம்போர்ட் தான் பண்ணுறேன். அதான் நம்ம மோடிஜி என்ன சொன்னார், எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகாதீங்க, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னாரா இல்லையா? தங்கத்தை வாங்காதீங்க, எண்ணெயை வாங்காதீங்க, இந்தியாவில் உள்ள பொருளே நீங்கள் வாங்குங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசினார். காரணம் என்ன? உரம் வாங்காதீங்க விவசாயிகளுக்கு. இப்போ 10-11 வருஷமா ஒன்று ஆட்சி செய்யறதுக்கு எல்லாத்தையும் வாங்காமல் இருக்கிறக்கா ஒன்று ஆட்சி செய்யணும். எல்லாத்தையும் எல்லாரும் வாங்கணுங்கிறதுக்கு தானே நீ வந்தாப்பா. டாலர் எவ்வளோ ஆயிடுச்சு? நீ வரும்போது 56 ரூபா. இன்னைக்கு டாலருடைய மதிப்பீடு எவ்வளோ? 97 ரூபா ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு இந்த பேனாவை நான் வெளிநாட்டில் 56 ரூபா கொடுத்து மன்மோகன் சிங் ஆட்சியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ 11 வருஷம் கழிச்சு 12ஆம் வருஷம் அதே பேனாவை இன்னைக்கு 97 ரூபா கொடுத்து வாங்குறேன். அப்போ இந்தியாவுடைய விலை எப்படி ஏறுது? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், இன்னைக்கு 50,000 ரூபா வாங்குறேன், 15,000 ரூபா வாங்குறான். அப்போ வாழ்க்கையில் அவனுக்கு என்ன இருக்கு? இப்போ நீ என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வரும்போது டியூரிங் த கேம்பெயின்? மோடி மேட் அ ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருந்தார்? நான் வந்தாச்சுன்னா வெளிநாட்டிலேருந்து கள்ள பணத்தை ஃபுல்லாக கொண்டு வருவேன், நான் வந்தாச்சுன்னா அமெரிக்க டாலரை 40 ரூபாய்க்கு மேலே வர மாட்டேன், நான் வந்தேன்னா எஃப்டிஐயை மலையை போல குவிப்பேன். இன்னைக்கு இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி எஃப்டிஐ வெளியே போயிடுச்சு. காரணம் என்ன? ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் ஒன்றுமே இல்லைன்று. அப்போ பெட்ரோல் இன்னைக்கு வந்து பிரச்சனையாகுது, டீசல் வெளியாகுதுன்னா இன்னைக்கு எல்லா விலையேற்றமும் பயங்கரமாகும். விண்ணை தொடக்கூடிய அளவில் விலையேற்றங்கள் ஏறும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக. பெரும் சிக்கல். மருந்து பொருட்கள் ஏறும், காய்கறி பொருட்கள் வாங்கும், பருப்பு ஏறும், அரிசி ஏறும், உரம் ஏறும், அப்புறமா எல்லாமே ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ் ஏறும். அப்புறம் கட்டணங்கள், வாகன கட்டணங்கள், ஆட்டோவில் போகிறது, இன்னும் நிறைய இதெல்லாம் வருது, ஆப்பு, அப்புறம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற உணவுகள் இப்போலாம் எவ்வளோ ஏறிப்போச்சு. 15 ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே டீ கிடையாது. காரணம் என்ன? வழியாது. சுகர் ஏறிடுது, தேயிலை ஏறுது, பால் ஏறுது, இதெல்லாம் டீ, பருப்பு ஏறுது, சீரகம் ஏறுது, மிளகு ஏறுது, எண்ணெய் ஏறி போச்சு, சம்பளம் ஏறுது, கடவாடகை ஏறுது. என்ன செய்ய முடியும்? அல்லல் படும் ஏழைகள். இது ஒரு அரசாங்கம் இல்லை, இது ஒரு ஜோடனை. அரசாங்கம் என்பது எளிய மக்கள் செழிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக. எளிய மக்கள் 10,000 ரூபா வாங்கினா அவங்களுக்கு 8,000 ரூபா செலவில் இருக்கணும். இன்னைக்கு 10,000 வாங்குறவங்க 16,000 ரூபா செலவில் இருக்கும். 2,000 ரூபா சேவ் பண்ணாட்ட கூட பரவாயில்ல, 6,000 ரூபா கடனில் இருக்கு. அப்படி ஒரு கேவலமான நிலையில் இருக்குது இன்னைக்கு. ஆனால் கேட்டால் ஜிடிபி நாங்கள் கூட இருக்கோம், குரோத் ரேட்டு கூட ஆரம்பிட்டோம், என்னது வந்தே மாதரம் ட்ரெயின். ஏப்பா வந்தே மாதரம் ட்ரெயின் இதுக்கப்பா? குப்பனுக்கும் ஜுப்பனுக்கும் 70 கோடி பேர் இருக்கான். அவன் வந்தே மாதத்திலே போகிறான். அவன் விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணுறதுக்கு 400 ரூபாய்க்கு வாங்கின யூரியா இன்னைக்கு 900 ரூபா ஆயிடுச்சு. என்ன சாதிச்ச நீ? என்னத்தை சாதிச்ச? எதுவுமே இல்லை. ஹிந்துத்துவம் மட்டும்தான் இருக்குது. அவன் மாட்டுக்கறியை திங்கிறான், ஆட்டுக்கறியை திங்கிறான், அவன் இவன் இப்படி வந்தான், அவன் இப்படி வந்தான், இப்படித்தான் பேச்சு நடக்குதே தவிர ஜெயிக்கிறீங்க. ஆனால் தேசம் ஜெயிக்கவில்லை, மக்கள் ஜெயிக்கவில்லை. இந்த ஹெர்மூஸை பற்றி வெளிநாட்டு செய்திகளை பேசும்போது அதிக பாதிப்புக்குள்ளாகிறது இந்தியாவே. அமெரிக்காவினுடைய ராட்சச போக்கும் 18 இடங்களுக்கு மேல் 21 இடங்களில் தாக்கியிருக்கிறது. புதிய பயங்கர போரியல் களச்சூழ்நிலையை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டிப்பாக சார். ஸோ இந்த போர் பற்றி எங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா.